தான் சார். இரியா. வணக்கம் சார். உட்காருமா. தேங்க்யூ. நீ போ. ஓகே சார். இந்த பொண்ணு உங்களுக்கு என்ன வேணும்? ஃப்ரெண்ட் சார். இந்த பொண்ணை நேத்து யாரோ கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ணிட்டாங்களா? அஜிஜு, நாளைக்கு மேரேஜ் வேற சொன்னாலே சார். இந்த பொண்ணுக்கு வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்களா? நேத்து கூட ஹோட்டலுக்கு வந்திருந்தீங்கல்ல, அவங்க உங்க ஃப்ரெண்டு தானே? ஆமா சார், அவ என் ஃப்ரெண்டு தான். பேர் கூட ராதா. அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபோன் போடுங்க. சார் சுவிட்ச் ஆஃப்னு வருது. உங்க மொபைலை கொடுங்க. இந்தாங்க சார். யோ வாங்க, இந்த நம்பரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஓகே சார். ஒருவேளை அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோ? 2 பேர் வாங்க. ஓகே சார். கான்ஸ்டபிள் நீங்களும் வாங்க. ஹலோ ராதா. என்னாச்சு ராதா? விசேஷ வீட்டுக்கு போலான்னு கிளம்பிட்டு இருந்தேன். அப்புறம் பீரோவை திறந்து பார்த்தா ஒரு நகையுமே காணோம். ஆமா, உங்க வீட்டுக்காரங்க வெளியூருக்கு போயிருக்காரு. என்ன வேலை பாக்குறாரு? வியாபார விஷயமா போயிருக்காரு. உங்களுக்கு யார் மேலேயே சந்தேகம் வந்ததா? இல்ல சார். உங்க வீட்டுக்காரர் எப்போ வருவாரு? வரேன்னு சொல்லியிருக்காரு. இது என் பாய் ஃப்ரெண்ட் ஆச்சே. இது ஹஸ்பண்ட்ங்க. ஹஸ்பண்டா? சார், அன்னைக்கு சொன்னேன்ல சார், ஆ. அங்க செத்து கிடந்த பொண்ணோடையும் இந்த பொண்ணோடையும் இந்த பொண்ணு கூடயும் வந்தவன் இவன் தான் சார். இவனா? உங்க வீட்டுல நகையை காணோம். நீ ஏதாவது நகை பணம் கொடுத்தியாமா? நிறைய கொடுத்துருக்கேன் சார். நாளைக்கு எனக்கும் அவனுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ். நிறைய பணம் கொண்டு வர சொல்லியிருக்கான். ஓகே, அவன் எங்க இருக்கான்னு தெரியலையே. அவனுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே சார். லவுட் ஸ்பீக்கர் ஆன் பண்ணுங்க. ஹலோ. ஹலோ. சொல்லு டார்லிங். இது வரைக்கும் எனக்கு ஃபோன் வரல. அதான் நாளைக்கு நீங்க சொன்ன மாதிரி. ஆமா, நாளைக்கு உனக்கு எனக்கும் கல்யாணம். நம்ம முதலருவுக்கு வேண்டிய எல்லா வேலையும் செஞ்சிட்டேன். ஓகே டார்லிங். என் இதய ராணியே, நம்ம வீட்டுக்கு நீதான் ராணி ஆக போற. அப்படியா? ஆமா செல்லம், சீக்கிரம் வா. ஆசையை பாரு. பாடி செல்லம். ஆமா, நீ எங்க இருக்க? நம்ம கெஸ்ட் ஹவுஸ் தான். ஓகே. இது என் ஹஸ்பண்ட் வாய்ஸ் தான். கன்ஃபார்மா? மேடம், அவன் கேட்ட மாதிரி எல்லாத்தையும் கொண்டு போங்க. இதுக்கு முன்னாடி எப்படி நடந்துக்கிட்டீங்களோ அப்படியே நடங்க. புரியுதா? உன் மேல அவனுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது. ஓகே சார். கான்ஸ்டபிள். ஓகே. இந்த வீட்டுக்கே ராணி ஆக போற. ஏய் பாடு.
அது Please, வேண்டாம். ஏய் இங்க பா பாடி செல்லம்னா வேண்டாம் சொல்றேல்ல. ஏண்டி செல்லம் இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம். ஏய் இப்படி தாண்டி மாலதி பிடிவாதம் பிடிச்சா அவளை கொலை செஞ்ச மாதிரி உன்னையும் கொலை செஞ்சு தூக்கி எறியணுமா பாடி ஏய் எங்கடி ஓடுறா எல்லாரும் அலர்ட்டா இருங்க. போங்க, வீட்டை சுத்தி நில்லுங்க. அவ தப்பிச்சிட கூடாது. போங்க போங்க. ஏய் நில்லுடி நில்லுடி ஓடாதேன்னு சொல்றேன்ல. கையில கிடைச்சா உன்னை கொன்னே விடுவேன். நில்லுடி ஏடி நில்லுடி அடியே ஏய் ஏடி ஏடி ஓடுறியா ஏடி உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி. ஏய், கொன்னு. இருடி, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி. விடுங்கயா, விடுங்கயா, சொல்லல, விடுங்கயா, 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 விடுங்கயா. ஏய், ஐயோ, ஐயோ, யோ, அவனை கூட்டு வாங்கய்யா. நீ பேசுனதெல்லாம் இந்த கேமரால பதிவே இருக்கு. ராஜேஸ்வரி ஏன் கொலை பண்ண போன? இதுக்கு முன்னாடி எத்தனை பேரை கொலை பண்ணிருக்க? இந்த பொண்ணு தானே மாலதி? ஆமா. ஏன் கொலை பண்ண? ஒரு குடும்பத்தால என் வாழ்க்கையே திசை மாறி போச்சு. பல கோடி சொத்துக்கு ஒரே மகனா பிறந்தனா கேவலம் ஒருவேளை சொத்துக்கு என்னை பிச்செடுக்க வச்சிருச்சு. அதில் ஏற்பட்ட அவமானம் தான் கோபம், வெறி, ஆத்திரம் என்ன ஒரு கொலகாரவே மாத்திருச்சு. மாளிகளை படுத்தனா கை கட்டுமா? அம்மா மெதுவா மெதுவா வந்துடுமா. இந்த இடம் தான் வலிக்குதா? ஆமாங்க, என் வாழ்க்கையிலே இந்த மாதிரி 2 நாள் கண்ணு முழிச்சு யாருமே பார்த்ததில்ல. நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. நன்றி சொல்லி உறவை பிரிச்சிடாதீங்க. ஆமா, ஏன் எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க? உடனே சொன்னா பதட்டம் வந்துடும். யாரோட மனசும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவேனா. இப்ப வேணும்னா சொல்லுங்க, வந்து பாப்பாங்க, கோவம் வரும், திட்டுவாங்க, அப்புறம் எல்லாம் சரியா போயிருங்க. ஆமா, சென்னையில நீங்க எங்க தங்கியிருக்கீங்க? நான் ஹாஸ்டல்ல தங்கி இன்ஜினியரிங் படிக்கிறேன். எங்க அப்பா சிங்கப்பூருக்கு லெதர் எக்ஸ்போர்ட் பண்றாரு. நான் எங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு. அப்படியா? யாரோட மனசும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவேனா. ஹலோ அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னடி 2 நாளா போன 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வேன் என் மேல மோதிருச்சு. ஐயோ, அப்புறம்
ஒன்றும் இல்லை, ஒருத்தர் என்னை உடனே கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து என்னை நல்லா பார்த்துக்கிட்டாரு. சொன்ன பதட்டத்தோட நிம்மதி இல்லாம வருவீங்கன்னு கதிர் சொன்னாரு.